Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல quad set dress எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த dress ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் 5 மீட்டர் cloth எடுத்து வச்சிருக்கேன். இந்த dressல வந்து டாப் பேண்ட் தனித்தனியா வரனால நமக்கு 5 மீட்டர் cloth தேவைப்படும். இந்த cloth உங்களுக்கு வேணும் அப்படினா நான் descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. clothோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடுத்திருந்த கிளாத்தை வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அகலம் கம்மியா இருக்கு இல்லையா, சோ இத வந்து இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் பிடிச்சி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ டாப்போட லென்த் வந்து எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. 48 இன்ச் என்னோட டாப்போட லென்த் கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 49 இன்ச் எடுக்கிறேன். சோ இதே மாதிரி வந்து 49 இன்ச்சுக்கு லென்த்தா இருக்கிற டபுள் கிளாத் எடுத்துக்கிறேன். சோ அப்பதான் நமக்கு ஃப்ரண்ட்க்கு ஒரு பீஸ் பேக்குக்கு ஒரு பீஸ் கரெக்ட்டா வரும். பேலன்ஸ் இருக்க பீஸ் வந்து நம்ம பேண்ட்க்கு வச்சுக்கலாம். இப்போ 49 இன்ச் லென்த் இருக்க கிளாத் வந்து இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ்க்கு எடுத்துப்பேன். ஸோ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம காலர் வச்சு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ அந்த பட்டன் வைக்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா பட்டன் வைக்கிற இடத்துல. ஸோ அந்த பட்டன் வைக்கிற இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மடிப்பு இருக்க சைடு. ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் கிட்ட அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் இந்த 1.5 இன்ச் வரும், பேக் பீஸில் வராது. இப்போ நான் அதே மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ண 49 இன்ச் லென்த் இருக்க கிளாத்தை எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் பீஸ்க்கு வரும். இப்போ பேக் பீஸ்க்கான கிளாத் வந்து நம்ம இப்போ லைன் போட்டோம் இல்லையா 1.5 இன்ச் மார்க் பண்ணி, ஸோ அந்த லைனுக்கு மேலே தான் வைக்கணும். ஏன்னா அந்த 1.5 இன்ச் கிளாத் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பீஸ், அது கரெக்டாக இருக்க கிளாத் வந்து பேக் பீஸ். 49 இன்ச் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேருந்து எனக்கு கீழே வரைக்கும் 49 இன்ச் ஹைட் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோல், ஷோல்டரு எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷோல்டர் வந்து நான் எடுத்திருந்த செஸ்ட் அளவை வச்சு நான் ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணிக்க போறேன். இப்போ நான் எடுத்திருக்க செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 40 இன்ச்சு. 40 இன்ச்சை வந்து 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட் கிடைச்சிரும். ஸோ 40 வந்து 6ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 6.75 வரும். ஸோ 6.75 வந்து நார்மல் நெக் வச்சு ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா நம்ம செஸ்ட்டை வந்து 6ஆல டிவைட் பண்ணி அப்படி வர மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே காலர் நெக் வைக்கிறேன் அப்படின்றனால வர மெஷர்மெண்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலருக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து பெருசா இருக்கணும். ஸோ அதுக்காக 6.75 கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிட்டு 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல இருந்துனா நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். அந்த முன்னாடி 1.5 இன்ச் மார்க் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச்சு. 40 இன்ச்சு செஸ்ட் இருக்கவங்களுக்கு 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரெடி ஷோல்டர் வந்து 5 இன்ச் இருக்கு. இதை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 4.5 இன்ச்சு வந்துடும். இப்போ ஆர்ம் ஹோலோட லென்த் மார்க் பண்ணோம். ஆர்ம் ஹோலோட லென்த் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் வந்து எந்த அளவு மார்க் பண்ணீங்களோ அது கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஷோல்டர் வந்து 7.25 இன்ச்சு மார்க் பண்ணேன். ஸோ அது கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு 7.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதாவது 7.75 வரும் இல்லையா, ஸோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். செஸ்ட் வந்து 40 இன்ச்சு. ஸோ அதை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச்சு வரும். ஸோ செஸ்ட் வந்து நான் 10 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எனக்கு 10 இன்ச் வருது. இங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணோம். நான் சீம் அலவன்ஸ்க்கு வந்து 0.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட்டுக்கு அப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணோம். இப்போ வேஸ்ட் வந்து நான் எந்த இடத்துல பர்ஃபெக்டாக மார்க் பண்ணோம் அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்காக வேஸ்ட்டோட லென்த் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாடியில் வேஸ்ட்டோட லென்த் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையோட முட்டி மடக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மடக்கிற வந்து நம்ம உடம்புல எந்த இடம் வருதோ அதோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து அந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு அந்த ஷோல்டர்லேருந்து அந்த வேஸ்ட்டோட லென்த் வந்து 15 இன்ச் வந்தது. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இப்போ நான் 15 இன்ச் மார்க் பண்ணல, இந்த இடத்துல தான் வேஸ்ட் வந்து மார்க் பண்ணோம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 38 இன்ச்சு. ஸோ 38 இன்ச் 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச் வரும். ஸோ 9.5 இன்ச் வேஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்கோட லென்த் மார்க் பண்ணணும். இங்கே வந்து நான் காலர் நெக் தான் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த காலர் வந்து எந்த அளவுக்கு டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட் வந்து 4.5 இன்ச் எடுக்கிறேன் நெக்கோட லென்த்து. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பீஸு. ஸோ இந்த இடத்துல நான் 4.5 இன்ச் நெக்கோட லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்ல வந்து காலர் அப்படின்றதுனால ரொம்ப டீப் எல்லாம் இருக்காது. 1 இன்ச் மட்டும் அந்த நெக்கோட லென்த் மார்க் பண்ணிட்டு அப்படியே பாக்ஸ் பண்ணி அந்த கர்வ் கொடுத்துக்கிறேன். பேக் நெக்கு இவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல தனியாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணணும் இல்லையா, லென்த்தோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ச் டேப்பை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா சென்டர் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் பாக்ஸ் கிட்ட வந்து அந்த வளைவு கொடுக்கறதுக்காக 1.25 இன்ச் மார்க். இப்போ இந்த சென்டர் கிட்ட இருந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் கிட்ட அப்படியே வளைவா இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து டிரா பண்ணணும். ஸோ இப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கிடைச்சிரும். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கரெக்டா அப்படின்றத செக் பண்ணணும். நான் எடுத்த மெஷர்மெண்ட் வந்து 17 இன்ச்சஸ், அதோட பாதி 8.5 இன்ச். ஸோ அந்த மேலே ஷோல்டர் ஸ்டிச் பண்றதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த கர்வ் அப்படியே மெஷர் பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் வரணும். ஸோ எனக்கு பாருங்க கரெக்டா 8.5 இன்ச் வருது. அப்போ நான் மார்க் பண்ணிருக்க ஆர்ம் ஹோல் கர்வ் கரெக்ட். இப்போ இந்த செஸ்ட் வேஸ்ட் கரெக்டானதை லைன் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங் இந்த இடத்துல தான் கட் பண்ணணும் நம்ம. இப்போ செஸ்ட் கிட்ட இருந்து வேஸ்ட் கிட்ட மார்க் பண்ணிட்டேன். இப்போ வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அப்படியே அம்ப்ரெல்லா ஷேப் மாதிரி விட போறேன். இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்கேலை வந்து அப்படியே கிராஸா வச்சு அப்படியே நம்ம வந்து அந்த சைடை வந்து மார்க் பண்ண போறோம். இந்த மாதிரி கிராஸா வச்சு உங்களுக்கு கிளாத் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை வந்து கிராஸா வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கீழே வந்து அந்த ஃபிளார் வந்து அதிகமா வரும். இப்ப கீழே வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா வருது. ஸோ எனக்கு கிளாத் வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடாது, கொஞ்சம் கர்வ்டா வர மாதிரி நான் ஷேப் கொடுக்க போறேன். ஸோ லாஸ்ட்ல வந்து கீழே இருந்து 4 இன்ச் மேல தூக்கி மார்க் பண்றேன். இந்த மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே இங்க பாதிக்கு மேல இருந்து அப்படியே கர்வ் ஷேப்க்கு நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் ஷேப் டிரா பண்ணா நம்ம டாப்ல வந்து ரவுண்ட் ஷேப்ல கீழே இருக்கும். இப்ப கீழே இருந்தா மார்க் பண்ண அந்த கர்வ் ஷேப்க்கு வந்து அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். இப்போ கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் அதுக்கப்புறம் சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வும் சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் மார்க் பண்ண இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக அந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணல, ஸோ அது நெக்கோட வித் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா தனித்தனியா கட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே நெக்கோட வித் வரும். பேக் நெக் வந்து 1 இன்ச்சுக்கு டிரா பண்ணிருக்கேன் இல்லையா, இதை வந்து அப்படியே இந்த பேக் பீஸ் மட்டும் தூக்கி கட் பண்ணிடுறேன். இப்போ நான் பேக் பீஸ்ல வந்து அந்த நெக் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ பேக் பீஸை வந்து தனியா எடுத்து வச்சிடுறேன். இப்போ நெக்கோட வித் இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து 4.5 இன்ச்சுக்கு நெக்கோட லென்த் மார்க் பண்ணேன். ஸோ அதை வந்து அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ஸோ ரவுண்ட் நெக் டிரா பண்ணிக்கிட்டேன். இப்போ டிரா பண்ணதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்ல வந்து நம்ம இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். இப்போ கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவு தான் மடிச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஓப்பன் வரனால நான் அப்படியே அந்த சென்டர்ல வந்து கட் கொடுத்துட்றேன். இப்போ சென்டர்ல கட் கொடுத்துட்டு கீழேயும் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்ல ஸ்லீவ் கட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் லென்த் வந்து கரெக்டாக வராது, 3/4 ஸ்லீவ் வைக்க போறேன் அப்படின்றனால. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஸ்லீவோட லென்த் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு. ஸோ ஓப்பன் இருந்தால் பரவாயில்ல, நான் வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 4 பீஸா இருக்கு. ஸோ 2 பீஸ் வந்து ஒரு ஸ்லீவ்க்கு வரும், இன்னும் 2 பீஸ் வந்து இன்னொரு ஸ்லீவ்க்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். ஏன் இந்த 1/2 இன்ச்சுக்கு லைன் போடுறேன் அப்படின்னா ஜாயின் பண்றதுக்கு அந்த கிளாத் வந்து போயிடும். ஸோ 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஸ்லீவோட லென்த் மார்க் பண்றேன். ஸ்லீவ் லென்த் வந்து 18 இன்ச், கூட மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 19 இன்ச் மார்க் பண்றேன். இங்க மேல இருந்து இந்த இடத்துல 19 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட பைசப் ஏரியா, அதாவது நம்ம கையில வந்து சதை அதிகமா இருக்க பகுதி. ஸோ எனக்கு வந்து 16 இன்ச், அதோட பாதி வந்து 8 இன்ச். ஸோ அதை வந்து தோராயமா ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து 8.5 இன்ச். 8.5 இன்ச் இந்த லைன் போட்டுக்கலாம். அங்க இருந்து கிராஸா வச்சு நம்ம மார்க் பண்ணதுல அந்த பைசப் ஏரியா அந்த இடத்துல எங்க வருதோ அதை மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பைசப் ஏரியாவையும் கையோட அகலமும் வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில வந்து சுருக்கம் வருது இல்லையா, அது வந்து வராம இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கையோட கீழ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். கையோட கீழ் ரவுண்ட் வந்து ஃபுல் ரவுண்ட் வந்து 11 இன்ச், அதோட பாதி வந்து 5.5 இன்ச். ஸோ இங்க லைன் போட்டுக்கொள்ளே அங்க இருந்து தான் எல்லா மார்க்கிங்கும் மார்க் பண்ணணும். ஸோ 5.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கையோட மேல் அகலத்துல இருந்து கீழ் அகலத்துக்கு அப்படி லைன் போட்டுக்கிறேன். இது வந்து கரெக்டான மார்க் பண்ணது. இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு விட்டு மார்க் பண்ணது. இப்போ இங்க கீழேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணும். ஸோ ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கு மேலே இங்க இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்க சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே கர்வை இங்க இருந்து இந்த மாதிரி இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துல அப்படியே கர்வ் கொண்டு போய் விட்டு ஸ்லீவோட கர்வ் வந்து மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணோம் இல்லையா, கரெக்டான அகலம் அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக நான் 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் இல்லையா, அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எல்லா கிளாத்லையும் இதே மெஷர்மெண்ட்டை வச்சு அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடுவேன். ஸ்லீவோட கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா காலருக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும். இப்போ டாப்க்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இந்த பீஸை வச்சு எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாப்போட ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பீஸில் வந்து 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்காக நம்ம கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ 2 பீஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டில், ஸோ ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து பேக் சைடு வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மடிச்சதை அப்படியே இந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அப்படியே அதே மடிப்புக்கு கீழே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இந்த மாதிரி இந்த பட்டனுக்கான பட்டி வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பேக் பீஸ் எடுத்துட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பேக் பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்காது இல்லையா, அதை வந்து திருப்பி போட்டுட்டு ஆம் ஹோல் சைடு ஆம் ஹோல் வர மாதிரி வச்சுட்டு இப்போ ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா ஃப்ரண்ட் பீஸ், ஸோ அதை வந்து அதே மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுட்டு ஆம் ஹோல் சைடு ஆம் ஹோல் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு அப்படியே 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். இப்போ 2 சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நெக்கில் வந்து காலர் ஜாயின் பண்ணணும். இப்போ காலர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு காலர் எடுக்கணும் அப்படின்றத இந்த நெக்கில் இருந்து தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, இங்கேருந்து அப்படியே நம்ம இன்ச் டேப்பையும் இந்த கிளாத்தையும் ஒன்றா அந்த மாதிரி முள்ளமாக பிடிச்சி எந்த அளவு வருது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம முள்ளமாக கிளாத்தை பிடிச்சி மெஷர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு காலரோட லென்த் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போ நான் இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மெஷர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கிளாத்தோட லென்த் வந்து 21 இன்ச்சு வருது. அதாவது நெக் ரவுண்டு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, ஸோ அதோட லென்த் வந்து 21 இன்ச் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ காலரோட லென்த்தை எடுக்கணும். ஸோ நான் எடுத்திருக்க கேன்வாஷ் பேப்பரோட லென்த் வந்து 23 இன்ச்சு. அந்த லென்த்தை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க கேன்வாஷ் பேப்பர். இப்போ எடுத்து இந்த கேன்வாஷ் பேப்பரை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 21 இன்ச்சு வந்தது ரைட் பண்ணோம் அப்படின்னா 10.5 இன்ச் வரும். ஸோ கீழே வந்து இந்த இடத்துல இருந்து மடிப்புல இருந்து அப்படியே 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த காலரோட வித்து மார்க் பண்ணும். ஸோ காலரோட வித்து எந்த அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3.5 இன்ச்சு வித்துக்கு காலர் வைக்கிறேன். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணல அந்த இடத்துல இருந்து திருப்பியும் நம்ம கீழே வந்து 10.5 இன்ச்சு வச்சோம். ஸோ மேலே வந்து 11.5 இன்ச்சு வைக்கணும். மேலே வந்து காலர் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அந்த லென்த் வந்து 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு காலர் வந்து அப்படியே விரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக 1 இன்ச்சு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து கிராஸாக போதா, இங்கே 10.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணோம், மேலே வந்து 11.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். கிராஸாக அப்படியே லைன் போட்டுக்கிறேன். இப்போ கீழே 10.5 இன்ச்சு மார்க் பண்ணல, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன். அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணல அப்படியே மேலே தூக்கி அப்படியே லைன் போடுறேன். இப்போ நம்ம திருப்பியும் 10.5 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றத மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ 10.5 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்குனனால ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அதிகமாக போகுது. ஸோ 10.5 இன்ச்சு கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி திருப்பியும் அப்படியே கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 10.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இங்கே மேலே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டது, அதுக்கப்புறம் கீழே இங்கேருந்து கொஞ்சம் கிராஸாக மேலே போனது, அதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ காலர் பீஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து அந்த கீழ்ப்பகுதி அந்த கர்வ்டாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக 21 இன்ச்சு வருதா அப்படின்ட்டு எனக்கு கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அங்கே கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து பேக் சைடு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இந்த கேன்வாஷ் பேப்பரை வச்சு எல்லா இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேன்வாஷ் பேப்பரை வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கேன்வாஷ் பேப்பர் வச்சு நல்லா அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பீஸில் வச்சு அயன் பண்ணியாச்சா, ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்தது வந்து கரெக்டான சைடு இருக்கு.
கேன்வாஸ் பேப்பர் மேலே தெரியிற மாதிரி வச்சுட்டு எல்லா கிளாத்தையும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இங்கே கேன்வாஷ்க்கு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே கிராஸாக வருதா இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி நிறுத்திடணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த கேன்வாஷ்க்கு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ ரொம்ப அதிகமாக கிளாத் இருந்ததுன்னா அதை 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸுக்கு கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சா. இப்போ வந்து கேன்வாஷ் பேப்பர் எனக்கு உள்ளே போகணும். ஸோ கீழே இருக்க அந்த கிளாத்தை வந்து அப்படியே நான் ஃப்ரண்ட்ல திருப்புறேன். இப்போ இந்த மாதிரி இந்த கார்னர் கிட்ட வந்து அந்த ஷார்ப்னஸ் வரணும். ஸோ காலருக்கு அந்த கார்னர்ல ஷார்ப்னஸ் வர மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் காலர் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு காலர் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வரணும். ஸோ பாடி பீஸ்ல பேக் சைடு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காலர்ல வந்து 2 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் தனியா இருக்கும், ஒரு பீஸ் வந்து கேன்வாஷ் பேப்பரோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ கேன்வாஷ் பேப்பரோட ஜாயிண்ட் ஆயிருக்க அந்த பீஸை விட்டுட்டு இப்போ தனியா ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தை மட்டும் அந்த நம்ம பாடி பீஸ் பேக் சைடு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ல வந்து காலரோட ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி பேக் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பீஸ் வந்து கேன்வாஷோட ஜாயிண்ட் ஆயிருக்கு, இன்னொரு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணாம இருக்கும். ஸோ அதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த பீஸை வந்து உள்ள தள்ளிட்டு இப்போ இந்த கேன்வாஷ் பேப்பர் கூட ஜாயிண்ட் ஆயிருக்க அந்த கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் தெரியுது இல்லையா, இப்போ நெக்கும் ஒரு பீஸும் ஜாயின் பண்ண இடத்துல ஸ்டிச் தெரியும் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு மேல இந்த பீஸை வந்து அப்படியே மடிச்சு அப்படியே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த பிசுறதும் தெரியாம உள்ள போற மாதிரி அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காலர் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைட்லயும் எந்த பிசுரும் தெரியல, பேக் சைட்லயும் எந்த பிசுரும் தெரியல. ஸோ காலரும் பர்ஃபெக்டா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ காலர் வந்து இந்த மடிப்போம் இல்லையா, ஸோ பேக் சைடு சென்டர்ல வந்து பாதி நம்ம காலர் எடுத்திருந்த வித்துல பாதி மடிச்சுட்டு அப்படியே இந்த ஃப்ரண்ட்ல வரும்போது அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லா மடிப்பு எதுவும் இல்லாம அப்படியே இந்த மாதிரி இருக்கணும். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ்ல வந்து நான் சென்டர்ல ஜாயின் கொடுக்குற மாதிரி கட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பீஸ் வந்து ஒரு ஸ்லீவ்க்கு, இன்னொரு 2 பீஸ் வந்து இன்னொரு ஸ்லீவ்க்கு. இப்போ 2 பீஸ் எடுத்துட்டு இந்த சென்டர்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு கட் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைட் பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு ஜாயின் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்ல திருப்பி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும், நமக்கு ஒரு ஸ்லீவ் வந்துடும். இப்போ இந்த ஜாயின் பண்ண இடத்துல படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அந்த ஜாயின் பண்ண கிளாத் ஒரே சைடு வச்சுட்டு அப்படியே ஓரத்துல படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆகிடும். இப்போ கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்க கிளாத் விட்டுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ கீழே மடிச்சு தைச்சிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2த்தையும் ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாத் இருக்கா அப்படின்றத பார்த்து கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து நம்ம ஜாயின் கொடுத்தனால நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ பாடி பீஸை கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்லீவை வந்து திருப்பி போட்டுக்கணும், பேக் சைடில் இருக்கணும் ஸ்லீவு. இப்போ ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தையல் இருக்கு இல்லையா, அதையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்லீவ் பீஸையும் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சிட்டே போனோம்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிதோ அங்கேருந்து அப்படியே ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்ல திருப்பி பார்க்கலாம். சென்டர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் விட்டேன். ஸ்லீவு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், செஸ்ட்டு, வேஸ்ட் எல்லாத்துக்கும் 1.5 இன்ச் தான் விட்டேன் அப்படின்றனால ஸோ எல்லாத்துக்கும் 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த குர்த்தியோட கீழ்ப்பகுதியில் வந்து பிசுறு இருக்கு. ஸோ அதை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே மடிச்சுட்டு ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி கீழே பிசிறு இருக்கதை மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலர் வச்சு அந்த டாப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பட்டனுக்கான அந்த ஹோலும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பட்டனுக்கான ஹோலும் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஓப்பன் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் வைக்கல, ஒரு 2 பட்டன் அளவுக்கு ஓப்பன் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன் அந்த சென்டரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த காலர் கிட்டேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு பட்டன் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு கீழே இறக்கி இன்னொரு பட்டன் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு அங்கேருந்து அப்படியே நான் வந்து ஜாயின் பண்ணிட போறேன். இந்த மாதிரி மேலே கிளாத் வச்சுட்டு கிளாத்க்கு இன்னொரு மடிப்புக்கு மேலே இன்னொரு மடிச்ச கிளாத்தை வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் கீழே மட்டும் கொஞ்சம் ஓப்பன் கொடுக்க போறேன். கீழே இருந்து ஒரு 8 இன்ச் அளவுக்கு இப்போ மடிச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து 8 இன்ச் அளவுக்கு அது வரைக்கும் மேலே இருந்து ஸ்டிச் பண்ணிட்டே வந்து அது வரைக்கும் நான் ஸ்டிச் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். 2 பட்டனுக்கான ஹோலும் ஸ்டிச் பண்ணணும். மீதி இருக்க இடத்துலலாம் சும்மா உங்களுக்கு தெரிகிற மாதிரி பட்டன்ஸ் வேணும் டிசைனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பட்டன் ஹோல் வந்து மிஷின் இல்லாதவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இடத்துல பட்டனுக்கான ஹோல் எனக்கு வேணும், மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வைக்க போகிற பட்டனோட அளவு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மிஷினில் வந்து ரொம்ப சின்ன தையல் குட்டி குட்டியாக தையல் வர அளவுக்கு வச்சுட்டு இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு லைன் போட்டோம் இல்லையா, 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு சும்மா ஒரு 3 தையல் படுற அளவுக்கு, ரொம்ப கேப் விடக்கூடாது, கொஞ்சமாக கேப் விட்டுட்டு திருப்பியும் அப்படியே ஊசி உள்ளே விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த மாதிரி திருப்பணும். திருப்பிட்டு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படியே நம்ம சுற்றி தையல் போட்டுகிட்டே வரணும். ஒரு 6-7 டைம் இதே மாதிரி தையல் போட்டுகிட்டே வாங்க. ஏன் இந்த மாதிரி தையல் போடுறோம் அப்படின்னா நமக்கு குட்டி குட்டி தையலாக போடுறதுனால அந்த பட்டனுக்கான ஹோல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு இதில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ சென்டரில் வந்து கொஞ்சம் அந்த கிளாத் தெரியுது இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு அந்த பட்டன் போடுறதுக்கான ஹோல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிசர் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹோல் வந்துடும். அந்த ஹோல்குள்ளே அப்படியே சிசரை விட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத் எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். பிசிறு ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணி அதை வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஹோல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம மிஷினில் தைச்ச மாதிரியே நம்மளுக்கு அந்த பட்டனுக்கான ஹோல் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு பட்டனுக்கும் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பட்டனுக்கான ஹோலும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக பட்டனும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் அந்த ஃபுல்லாக பட்டன் கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பட்டன்ஸ் அந்த அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட் செட்டோட டாப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதோட பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.